உங்களுக்கு ஆர்டினரி ப்ளவுஸை பற்றி கட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். இதுக்கு தேவையானது என்னன்னாக்கா, இது 1 மீட்ரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துருக்கோம். இது ஒரு ஷார்ட் பீஸு, கட்டிங், சிசர் அண்ட் டேப் இவ்வளோ இருந்தால் போதும். உங்களுக்கு நான் உங்களுக்கு பக்காவாக கட்டிங் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பார்த்து கற்றுக்குங்க. வாங்க நம்ம கட்டிங் எப்படி பண்ணலான்னு நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸு இப்படி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி 1 மீட்டர் பீஸு நீட்டாக இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி இருந்தாக்கா எஜ்ஜு பீஸ், இந்த மாதிரி எஜ்ஜு பீஸ் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி அட்டா பீஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். இந்த ஸ்லீவை இப்படி நீங்கள் 2ஆக இப்படி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இப்படி போட்டு நல்லா கரெக்டாக பண்ணிவிட்டு இப்படி 4ஆக மடிச்சுக்கணும். இப்படி 4ஆக போட்டுட்டு இது க்ளீனாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு டிப்ஸ் இருக்குது. இது ஆர்டினரி ப்ளவுஸில் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துங்க. கரெக்டாக இது பீஸு இந்த மாதிரி 4ஆக போட்டுட்டு இது ப்ளவுஸ் இப்படி இருக்கும். நீங்கள் இது ஃபோல்டிங் இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு உங்களுக்கு ஃபோல்டிங்க்கு நீங்கள் மார்க் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சே வச்சுக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக இந்த பீஸ் எடுத்துக்கணும். இது ஸ்லீவு. இது உங்களுக்கு 1 இன்ச்சுனா இவ்வளோண்டு. கரெக்டாக இந்த 1 இன்ச்சு இவ்வளோ போட்டுட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸு இப்படி இருக்கும். நீங்கள் இதை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறேன். நீங்கள் அளவு எடுத்து பண்ணுறதோ இப்படின்றத விட உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாததுக்கு நீங்கள் இது பாருங்கள். நேராக ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த இது நீங்கள் இந்த அளவு ஃபுல்லாக ட்ரேஸிங் எப்படி பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரேஸிங் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மெத்தடு உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே வரும். இந்த மெத்தடில் இப்படி ஒரு பொசிஷனில் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே கரெக்டாக இங்கே ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க் போடுங்க. கரெக்டாக இது இங்கே இப்படி ஒரு மார்க் இருக்கும். இதில் நீங்கள் லென்த்து ப்ளஸ் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ துணி ஒரு 3/8 அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மி. இந்த மார்க்கு இப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக உங்களுக்கு பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேலை கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இவங்க பாருங்கள். கரெக்டாக இந்த மார்க் வந்துடுச்சு. கரெக்டாக இந்த ஷேப்புக்கு இந்த மார்க்கு நீங்கள் இப்படி கொண்டு போகலாம். இப்படி கொண்டு போய் கரெக்டாக இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். கரெக்டாக இது அளவு இது பாருங்கள். இதில் இப்படி வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி பிடிச்சி பார்த்தாலும் கரெக்டாக இந்த இதுக்கு இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கரெக்டாக இருக்கும். இங்கே பிடிக்கிறது இப்போது இது உங்களுக்கு இப்படி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட்டிங் எப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் நான் ஸ்லீவுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் நான் கரெக்டாக இது எப்படி பண்ணணுன்ற அதில் வர ப்ராப்ளத்தெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு ப்ளவுஸுக்கும் நீங்கள் பண்ண இது இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மார்க் இங்கே இருக்குது. இதுலேருந்து உங்கள் டேப்லேயே கூட உங்களுக்கு ஸ்கேலாக யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டு இதுதான் நீங்கள் ரெடி மார்க் வரும். நீங்கள் இங்கே இந்த எஸ்டில் இருக்கிறத நீங்கள் ட்ரிம் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எதுவுமே வைக்காதீங்க. எடுத்து க்ளீனாக ட்ரிம் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து கரெக்டாக இது வரையும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்க. அப்புறம் இதிலேருந்து கரெக்டாக இப்படி இந்த ஷேப்பு கரு கொண்டு வந்துடுங்க. இது சென்டர் நாச்சு, இது ஒரு நாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டு இது ஒரு சைடு பேக்கு, ஒரு சைடு ஃப்ரண்ட்டுக்கு கரெக்டாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி. இது பாருங்கள், இந்த ஷேப்புக்கு கரெக்டாக மார்க் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் இப்படி கரெக்டாக இப்படி பண்ணிவிடுங்க. அப்புறம் கரெக்டாக ட்ரிம் பண்ணுவது இப்படி எடுத்துகிட்டு இப்படி க்ளீனாக இப்படி எடுத்துருவோம். இது நான் இது எதுக்கு கட் பண்ணேன்னு நீங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இது ஃப்ரண்ட்டில் முன்னாடி கம்மியாக வரும், பின்னாடி உங்களுக்கு விரிஞ்சு எடுக்கும் இல்லையா. அதனால தான் நான் இது நான் கட் பண்ணியிருக்கேன். இது கட் பண்ணிவிட்டு இது ஒரு நாச்சு சும்மா போட்டுற. இந்த நாச்சு ஒரு கணக்கு என்னென்னா உங்களுக்கு நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். தைக்கிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாச்சு எதுக்குன்னுட்டு. அப்போ நான் தைச்சி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இந்த நாச்சு எதுக்கு போடுறேன்னு உங்களுக்கு தெரியும்.
இப்போ வந்து இது பேக்கு ஃப்ரண்ட்டு இது ஒரு ஸ்லீவ் கட்டிங் இவ்வளோ தான். இது நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக இப்போ உங்களுக்கு பண்ணணும்னா இது இவ்வளோ தான் உங்களுக்கு கட்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நீங்கள் கோல்டு மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இது இப்படி எடுத்து வச்சுருங்க செப்பரேட்டாக. அப்புறம் பேக் எடுங்க. பேக்கில் வந்து இந்த மாதிரி பீஸ் இருக்கும். இது வந்து போய்டு இது ஒருத்தர் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் மெலிசாக இருக்கும், இல்லை மோட்டாவாக இருப்பாங்க. மோட்டா இருக்கிறவங்களுக்கு துணி இது கரெக்டாக வந்துடும். இது இங்கே எக்ஸ்ட்ரா போயிட்டு இது போனாக்கா இப்போ பேக்கை நீங்கள் இதை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த அளவு. இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ட்ரிம் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது வேணாம். நம்மளுக்கு அளவுக்கு மீறி துணி ஜாஸ்தி இருந்தாலும் கஷ்டம். இப்போது ஒரு பீஸில் ஸ்லீவ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கிற பீஸில் இந்த பீஸ் இருக்கும். அப்படி இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மிச்சம் வந்து இது இப்போது இந்த லெவலுக்கு இருக்குது. இது எஜ் பீஸு இதில் இருக்குது, இப்படி ஃபோல்டிங்கில் இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸுக்கு இப்போ இது ஒரு அளவு ரொம்ப மோட்டாக இருப்பாங்க, இல்லை மெலிசாக இருப்பாங்க. அதான் மோட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த துணியை அந்த நம்ம கையை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட இது வந்துடும். இல்லை சில பேருக்கு வந்து இது மெலிசாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். எக்ஸஸாக இருக்கிறது இப்படி நம்ம அது எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னா இது நீங்கள் பார்க்கணுன்றது இல்லை. இது நீங்கள் இப்படி வச்சுனாக்கா இது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த துணி இது பத்தாதுன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அது எடுத்துகிட்டு இது கரெக்டாக இருக்குது, இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு. ஏன்னா இது கொஞ்சம் மோட்டாக இருக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் மோட்டாக இருக்குது. அதனால் இந்த ப்ளவுஸுக்கு இந்த கையை எடுத்துகிட்டு மிச்ச பீஸுக்கு பேக் எடுக்கலாம். பேக் எடுக்கிறதுக்கு இது பாருங்கள், இதே இப்படியே எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சில பேர் வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து பேக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரே டைமில் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஒரே டைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படின்னாக்கா சமமாக பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து இப்படி கரெக்டாக நான் இப்படியெல்லாம் திருப்புறேன்னு உங்களுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் பார்க்காது. இப்படி வர சொல்ல இந்த பக்கம் எஜ் பீஸ் இருக்கணும். இந்த எஜ் பீஸு இது அட்டா பீஸ் வந்து இப்போ லென்த்து பக்கம் பாடி லென்த்து வரணும். இது வந்து உங்களுக்கு சரியில்லைன்னா இந்த ஒரு மாதிரி பீஸுங்கெல்லாம் சின்ன இது இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ட்ரிம் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஒரு சின்ன பீஸ் கூட நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி அழகாக கோல்டு மாதிரி இப்படி அழகாக பண்ணி விட்டுறணும். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்னடானா ஒரு கணக்குனா இது நம்ம அந்தாச்சில் தான் நான் பண்ணுவேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு அளவு கணக்குன்றது ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்படி பாருங்கள் அந்தாச்சில் நான் பண்ணோன்னா கூட உங்களுக்கு இது எவ்வளோ இருக்குது, 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருக்குது. இந்த 1.25 இன்ச்சு அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு நாச் சும்மா இப்படி ஒரு நாச் பண்ணுவோம். போட்டு இங்கேயும் ஒரு மார்க்கு நீங்கள் போட்டு வச்சுருவோம். ஆச்சா? இப்போ இப்படி எடுத்துக்கணும். இது பண்ணுவோம். இங்கே இந்த அளவு ப்ளவுஸ் எடுக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த அளவு ப்ளவுஸ் பாருங்கள் கரெக்டாக இந்த சைடு உள்பக்கம் கூட எடுங்க, இல்லை மேல் பக்கம் கூட சரி. உள்பக்கம் இந்த டாட் இருக்கும் இல்லையா, இந்த டாட்டு இந்த பேக்கு அளவுக்கு இங்கே வைங்க மார்க். கரெக்டாக இங்கே அளவுக்கு வச்சிங்கன்னா இங்கே வந்துடும். இப்படி எடுத்துகிட்டு இப்படி மார்க் போட்டு அழகாக இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அப்படியே எடுத்துருவோம். இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை 4 பீஸ் 4 வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இப்படி நம்ம மிஷின் மேலே உக்காந்துட்டே நமக்கு ப்ளவுஸ் ஆர்டினரி ப்ளவுஸ் கட் பண்ணி நம்ம தைச்சிடலாம். நம்ம அதுக்குன்னு ஒரு டேபிள் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ண அர்ஜென்ட்டாக வந்து கேட்குறாங்க நம்மளுக்கு பண்ணணுன்னாக்கா மிஷின்லேயே உட்காந்துட்டு மிஷின்லேயே அசால்ட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தைச்சி கொடுத்துடலாம். இல்லை நம்ம டேபிள் மேலே வச்சு பண்ணணுன்னாலே பண்ணலாம். நம்மளுக்கு கட்டிங் மாஸ்டர் நம்ம ஒரே அதே வேலையாக இருந்தாக்கா நம்ம கட்டிங் பண்ணி போடலாம். அது டேபிள் மேலே உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் இது நம்ம அர்ஜென்ட்டாக தைக்கணும் பார்க்கலாம். இப்போது ஷோல்டர் நீங்கள் அளவு பாருங்கள். இது ஷோல்டர் அப்படியே கூட வச்சு நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு கணக்குக்கு வரணுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் நான் இப்படி போட்டு காட்டுறேன். பாருங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இது மாதிரி ஸ்ட்ரைட்டு பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பிடிக்கிறதுக்கு. இது போயிட்டு இங்கே ஒரு 11 இன்ச்சு வருது. எவ்வளோ பெரிய மோட்டா இருந்தாலும் சரி இதில் நெக்லேயும் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. நெக்கில் வந்து நீங்கள் அளவு நெக்கில் வந்து இப்போ நீங்கள் அளவு ஷோல்டர் இருக்கா, ஷோல்டருக்கு ஏதோ அளவு ப்ளவுஸில் இருக்குது கரெக்டாக இருக்குது.
அவங்க இது கரெக்டாக இருக்குது எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருன்னா இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ இருக்குது இங்கே பார்த்தா 11 இன்ச்சு இருக்குது. நம்ம அந்த 11 இன்ச்சு வச்சு பண்ணிடலாம். அவங்க சில பேருக்கு லூஸு இப்படி வருது, டைட்டாக இருக்குது, எனக்கு பேக் டீப் போகணும், கீழே இறக்கணும் அப்படின்னெல்லாம் சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த ஷோல்டருக்கு நான் வந்து வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு இதுக்கு நம்ம டீப் பண்ணுறதுக்கும் உனக்கு ஷோல்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கழுத்து லூஸாக வந்தாலும் அது வந்து நான் எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிக்கிறோம். எப்படின்னாக்கா ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு கட்டிங் இப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் பற்றி செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். பேக் நெக்கு டீப் பண்ணுறது, மேலே ஏற்றணும், ஷோல்டர் எப்படி குறைக்கணும், இந்த நெக்கு லூஸ் வராது எப்படி வரணும் அப்படின்றதுக்கு நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்னா சில பேர் வந்து தைக்குவாங்க, தைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க போட்டு பார்க்குறாங்க கொடுக்குறாங்க, ஐயோ எங்களுக்கு கழுத்து லூஸ் வந்துடுச்சு, டைட்டாக வந்துடுச்சு, ஒரு மாதிரி டீப் ஆகிடுச்சு, மேலே ஆகிடுச்சின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் வராது இருக்கிறதுக்குனா நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு அக்யூரேட்டாக ஒரு வீடியோக்கு ஒரு இது நான் கொடுக்குறேன். நான் அது மாதிரி பண்ணுவேன். இப்போதைக்கு நான் வந்து இதில் அளவு ப்ளவுஸ் இது கரெக்டாக இருக்கா உங்களுக்கு, இது எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் உங்களுக்கு நான் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த வச்சேனாக்கா இந்த லெவலெல்லாம் கரெக்டாக இப்படி பார்த்தோன்னா இது வந்து 11 இன்ச்சு இருக்குது. எப்படியாப்பட்ட மோட்டாக இருந்தாலும் சரி மெலிசாக இருந்தாலும் 11 இன்ச்சுக்கு மேலே நெக்கு போகாது. இங்கே வந்து 12 இன்ச்சு வரணும்னு அப்படி ஒருத்தருக்கு 12 இன்ச்சு இருக்குன்னா ஆல்ரெடி இந்த நெக்கு வந்து உங்களுக்கு மேலே ஏறி இருக்கும். அப்படி ஏறி இருந்தால் மாத்திரம்னா இந்த ஷோல்டர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆனால் அதை பற்றி தான் நான் நெக்ஸ்ட் இதுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து இது எப்படி இருக்கோ அப்படி எப்படி சொல்கிறேன். இது 11 இன்ச்சு நம்ம பார்த்தோம். 11 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ஒரு மார்க் போடணும். 11 இன்ச்சு மார்க் போட்டுட்டு 11 இன்ச்சு சொல்லியிருந்தேன் நான். எப்படி 11ல் பாதி 5.5 இன்ச்சு வருது. 11 நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு 11 வரும். இப்போ நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச்சு தான் நான் வச்சுருக்கேன். 5.5 இன்ச்சு நம்மளுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா இது எடுத்துகிட்டு இந்த துணியும் இப்படி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே வைக்கணும். இப்படி ஒரு மார்க் போடணும். எப்படிடா எல்லாத்துக்குமே இந்த மார்க் போட்டுட்டு இப்போ இந்த துணி பிடிக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம பார்க்குறோம். எப்படியாப்பட்டவங்களுக்கும் மோட்டா மெலிசாக இருந்தால் கூட இது வந்து இந்த இதுவும் நம்ம பார்க்கணும். சிலங்க ஏதோ வந்துச்சு நம்ம அளவு மிஸ்டேக் எதுனா பண்ணோம். மெயின் வந்து நெக்கு கட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து பக்காவாக உட்காரணும். நெக்கு நீங்கள் வந்து அளவில் ப்ளவுஸில் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம வைக்குவோம். வச்சோன்னா என்ன பண்ணோம் போயிடும் உங்களுக்கு. இது வந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஷோல்டரு பெருசாக போய் சரி இது இப்படி எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு இந்த கரெக்டாக இங்கே பிடிக்கிற துணி பேக்கில் ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம பிடிக்குவோம் துணி பிடிச்சி பண்ணுவோம். கரெக்டாக பாருங்கள். இது கரெக்டாக இது ஷோல்டர் நான் இது இப்படி ஒரு மார்க் போட்டுட்டு இதில் மார்க் போட்டு கூட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இப்படி தான் நீங்கள் ஒரு டைம் பார்க்கணும். கொஞ்சம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எப்படா பேக் நெக் எப்படி அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அதனால தான் நான் வந்து இப்போது வீட்டில் இப்படி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டாக கற்றுக்கிறவங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இப்படி பண்ணுங்க மாதிரி இப்படி கரெக்டாக இப்படி பண்ணிக்கோங்க. இது எடுத்து பேக்கு ஆர்மல் நெக்குக்கு கரெக்டாக இங்கே பாருங்கள். இதில் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இங்கே இந்த லெவல் தான் வருது. இந்த லெவல் வருதுன்னா இங்கே சும்மா இங்கே போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரணும்னா இது சைடில் வந்து நமக்கு ஆல்ரெடி நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா. இந்த நாச்சுக்கு நான் வந்து இது வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக ஒரு பார்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஏன்னா டைம் இல்லை, வீடியோ போயிடும் இருக்கும், நான் பேசுறதுக்கு ஜாஸ்தி ஆகிறதில்ல. அதனால் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் இவ்வளோவே நான் வந்து இது சைடில் கரெக்டாக பாருங்கள். சைடில் கரெக்டாக இங்கே மார்க் போடுங்க. இங்கே இதுக்கு இந்த பட்டிக்கு இங்கே நம்ம பிடிக்கிற துணி விட்டுட்டு இங்கே ஒரு மார்க் போடுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு டாட்டு, இந்த டாட் எடுங்க. இங்கே முன்னாடி இப்படி எடுத்துகிட்டு இங்கே முன்னாடி ஒரு மார்க் போடுங்க. இங்கே ஆல்ரெடி சைடில் இங்கே போட்டிருக்கோம். இப்படி போட்டதுக்கு கரெக்டாக இந்த
இந்த ஷேப்பு கரெக்டாக இங்கே வந்து உக்காந்துரும். இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு இங்கே இருக்குது, இந்த துணி இங்கே பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் இங்கே பிடிக்கிற துணி எல்லாம் சேர்த்து இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு மேலே வரும். இது நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இங்கேருந்து வந்து ஆர்மல் பாருங்கள், ஆர்மல் இந்த கருவு அவ்வளோதான், இவ்வளோ தொலைவு இங்கே அதை வந்த அளவு வந்துடுச்சு. இங்கேருந்து இந்த கருவு திருப்பி இங்கே வருது. இதுலேயும் பாருங்கள், சில பேர் வந்து இப்படி நேராக மார்க் போட்டுட்டு இப்படி எல்லாம் கூட இருக்கும் கணக்கு. நான் வந்து உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கோசம் நான் இப்படி சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய இதுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்ஸுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து இது டைம் இல்லை, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு இப்படி சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இது நீங்கள் இப்படியே வச்சுட்டு கூட இப்படி மார்க் போடலாம், இல்லை இப்படி டேப் வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு இப்படி டேப் எடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து எவ்வளோ வருது, 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு உள்ள துணி பிடிக்கிறதெல்லாம் 10.75 வரும். இங்கே வந்து இப்படி வருதுன்னா 10.75 இந்த மாதிரி. அதுவும் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஆர்முல் கரெக்டாக பக்காவாக வரணுன்னா இதுவும் நீங்கள் ஆர்முல் மெஷர்மெண்ட் இப்படி எடுக்கணும். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 9.5 இன்ச்சு இருக்குது. இந்த 9.5 இன்ச்சு நம்ம இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த 9.5 இன்ச்சு இங்கே நம்ம பிடிக்கிற துணியை விட்டுட்டு இதில் நம்ம வச்சு பாருங்கள். டேப்பில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாய்ச்சிக்கு இங்கே வந்து கரெக்டாக நிற்கிதா, இருந்துச்சுன்னா ஓ கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே இருக்குது. ஒருத்தர் பேக்கு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஈஸியான மெத்தட். நீங்கள் பாருங்கள், மார்க் பார்த்துக்கணும். இந்த மார்க்கு வந்து உங்களுக்கு அளவில் இங்கேருந்து ட்ரேசிங் பண்ணிட்டோம், அப்படியே ட்ரேசிங் பண்ணிட்டோம். இது பேக்கில் ஆர்முல் கரெக்டாக ட்ரேசிங் பண்ணிட்டோம், இந்த இதுக்கு பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்துருங்க, கட் பண்ணி எடுங்க. கரெக்டாக இப்படி ஸ்டார்டிங் கரெக்டாக இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது பீஸி எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. இப்போது பேக் அளவு பாருங்கள், பேக் நெக்கு இப்போ இது வந்து இந்த அளவுக்கு லென்த்து வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து இது நெக்கு இது ரவுண்டு கிடையாது, இது ரவுண்ட் நெக்கு இல்லை, இது ஒரு மாதிரி இது நெக்கு. நம்ம வந்து அவங்களுக்கு அதாவது ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. ரவுண்ட் நெக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது பாருங்கள், இது இப்படி கூட கட் பண்ணி எடுத்துருவோம். ஃப்ரண்ட் கட் பண்ணி இப்படி எடுத்துனாக்கா இது ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ உங்களுக்கு வந்து இது பாருங்கள், உங்களுக்கு தெரியல அந்த ரவுண்ட் திருப்பத்துக்கு வரலன்னா இப்படி ஒரு மார்க் போடுங்க, மார்க் போடுங்க. இப்படி வந்து ஸ்ட்ரைட் போடுங்க, இப்படி ஸ்ட்ரைட் போடுங்க, இப்படி திருப்புங்க. இல்லை அப்படியும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இந்த இதையே கூட வச்சு போடுங்க. இது இருக்குது, இப்போ உங்களுக்கு அளவுலேயே ரவுண்டு இருக்குது. ரவுண்டு இருந்தால் இப்படி வச்சு இங்கே துடிக்கிற புடியை வச்சு கூட நீங்கள் பிடிக்கிற துணியை விட்டுட்டு கூட நீங்கள் இங்கே வந்து இப்படி வச்சு கூட இந்த லெவலுக்கு வந்துடும். அப்போது கீழே லென்த்து இங்கே பிடிக்கிற துணி இதெல்லாம் உங்களுக்கு கணக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இப்படியும் நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிடும். உங்களுக்கு எங்கே நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம இப்படி எல்லாம் 4 பக்கமும் நம்ம அளவு பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கணக்கு. ஏன்னா இது ரவுண்டு இல்லாதனால நான் வந்து இப்படி மார்க் போட்டிருக்கேன். இதுலேருந்து நீங்கள் பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்படி உங்களுக்கு ரவுண்டு எந்த அளவுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணலாம். இதுலேயே எத்தனையோ ரவுண்ட்லேயே எத்தனையோ இருக்குது. இப்படி கொண்டு போகிறீங்களா, இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொண்டு போகலாம். இப்படி கொண்டு போய் இப்படி கூட வரலாம். அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் நெக்கை பற்றியே நான் செப்பரேட்டாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், எந்தெந்த மாதிரி கொடுக்கணும் பண்ணணுன்ட்டு. இந்த நெக்குக்கு மாத்திரமே, இந்த நெக்கில் எவ்வளவோ இருக்குது உங்களுக்கு, அதை நான் பின்னாடி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் இப்போ இதுக்கு அளவு ப்ளவுஸுக்கு இப்படி அவங்க ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. இது ரவுண்ட் நெக்கு கரெக்டாக இப்படி பேக்லேயும் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கு இது ஃப்ரண்ட்டு ரெண்டு ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஆர்மல் கட் பண்ணிடணும். ஆர்மல் இவங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை மாத்திரம் அப்படியே இதில் பண்ணிவிட்டு இது இப்படி கூட தைப்பாங்க. ஆனால் இது நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. மேலே ஷோல்டர் கட் பண்ணிவிடுங்க, அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணி இப்படி கட் பண்ணிவிட்டு இது வெறும் 2 பீஸ் மாத்திரம் ஃப்ரண்ட்டு மாத்திரம் கட் பண்ணுங்க. அப்படியே இந்த ஷேப்புக்கு அழகாக இப்படி கட் பண்ணிடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து இது ஒரு மார்க்கு இங்கே எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுங்க, ஏன்னா பேக்கில் இது சமமாக இருக்குது பேக்குக்கு. இப்போ நீங்கள் வந்து இது கரெக்டாக பாருங்கள், இது இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ½ இன்ச்சுக்கு மேலே இப்படி நீங்கள் வந்து ஒரு கர்வு இப்படி கொண்டு போயிடும்.
கொண்டு போய் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போது உங்களுக்கு எல்லோரும் வந்து பேக்கு கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் மேலே போட்டு அப்படியே பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு ஐடியா வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். இது பாருங்கள், இது மார்க் போட்டிருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே டாட் இருக்குது. அவங்கெல்லாம் இது வந்து நீங்கள் வந்து கட்டிங்கில் வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக ஒதுக்க மாட்டாங்க. இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கு வந்து இங்கே நம்ம செப்பரேட்டாக நம்ம கொண்டு வரோம். இது பாருங்கள், இந்த டாட்டு இங்கே இவ்வளோ பிடிப்பீங்களா, இவ்வளோ வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இது நல்லா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த டாட் இங்கே இவ்வளோ பிடிப்போம். இந்த இடத்துல இது எக்ஸ்ட்ரா மூவ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே இப்படி மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக இங்கே பாருங்கள், இது இங்கே நாச்சு போடுங்க. இதுதான் அளவு கணக்கு. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் போட்டோம். இப்படி நம்ம இப்போ ஒரு கரெக்டாக இப்படி வச்சுட்டோம்னா இங்கே தான் வரும். இப்போ நம்ம டாட் பிடிக்கும்ல, அந்த டாட் பிடிக்கிறப்போ இந்த டாட்டுக்கு வந்து இப்படி இருக்கும். இது வந்து நீங்கள் கரெக்டாக இது ஒன்று பாருங்கள். நீங்கள் வேறு நீங்கள் இதில் எல்லாம் வந்து இதுக்கு வந்து அக்யூரேட்டாக இது சொல்ல மாட்டாங்க. இதோ கட்டிங்கு அப்படி சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. இது பாருங்க, இது ஆயிடுச்சு. இப்போது பேக் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கோங்க. மார்ஜின் வந்து இங்கே டாட்டு இந்த டாட்டுக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கு அளவு கணக்கு நம்ம பார்த்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம வேலை வைக்கணுமோ இந்த எக்ஸ்ட்ரா இது பாருங்கள், இந்த லெவலுக்கு நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட்டு தான் வரணும். இப்போது எல்லோரும் கட் பண்ணாங்க, இப்படி கிராஸ் கட் பண்ணுவாங்க. கிராஸ் இருக்கும், அது நம்மளுக்கு கிராஸ் அந்த மாதிரி வரவே வராது. நீங்கள் எப்படின்னா பண்ணுங்கள். நீங்கள் இந்த லெவல் வந்து இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரெடி அளவு. இந்த ரெடி அளவு இது நீங்கள் தைக்கும்போதும் இந்த மார்ஜின் இங்கே தான் டிச்சிங் நம்ம வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டு தான் வரணும். ஏன்னா சில பேர் வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டான ஃபிட்டிங் வராது. இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக பக்காவாக இது உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு கட்டிங் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ பார்க்க சொல்ல பாருங்கள், இங்கே கொஞ்சம் இப்படி போயிருக்குன்னா கூட நம்ம அந்த லெவலுக்கு கூட ஒரு நூல் கூட நம்மளுக்கு இது வரக்கூடாது. அந்த கருவினை வந்து அப்படியே நம்ம வந்து க்ளீனாக இப்படி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போய் க்ளீனாக இப்படி பண்ணிட்டீங்கன்னாக்கா அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பட்டி எப்படா கட் பண்ணிங்கன்னா, இந்த பீஸ் ஒன்று எடுத்துங்க தெரியுங்களா, இங்கே ஆர்முள்ள நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த இந்த பீஸ் இருக்கும் பாரு, இப்படி இருக்கும்போது இந்த பீஸை வந்து நம்ம அதான் இங்கே ஸ்ட்ரைட் பண்ணுவோம். இங்கே கீழே உங்களுக்கு ஸ்ட்ரைட் இருக்கா, ஸ்ட்ரைட் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக விட்டுருங்க, ஸ்ட்ரைட் இல்லைன்னா 2 லெவல் ஸ்ட்ரைட் பண்ணுவோம். இப்போ இந்த பீஸ் இந்த அளவு எடுத்துங்க. ஃப்ரண்ட் பக்கம், இந்த ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துகிட்டு இங்கே இப்படி பாருங்கள், இங்கே பிடிக்கிற துணி இவ்வளோ போட்டு இங்கே பிடிக்கிற துணி இதை கணக்கு விட்டுக்குங்க. இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கிறதுனால இந்த அளவுலேயே நீங்கள் வந்து இங்கே பிடிக்கிற துணி வச்சுட்டு இங்கே பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் ஒரு பார்த்துங்க. இந்த ஷேப் நீ அப்படியே கொண்டு போயிடுங்க. இப்படி கொண்டு போயிடுங்க. அழகாக இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு சின்ன இதுக்கும் இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் இல்லாமல் அவ்வளோவா இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அடிக்க அந்த டாட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது இப்படி வச்சுருந்தாக்கா இதில் ஆல்ரெடி மார்ஜின் கம்மி இருக்க அளவில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும். அதனால் பாருங்கள், இங்கே பிடிக்கிற துணி போயிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இவ்வளோ துணி அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். கரெக்டாக எடுத்திங்கன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் இது கட்டிங் பேசிக்கு. உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இந்த ஒரு பீஸ்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இவ்வளோ இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது ஸ்லீவ் பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்லீவ். இது வந்து இந்த ஸ்லீவில் மெத்தட் எவ்வளோ இருக்குதுனாக்கா நம்ம என்னவோ அண்ணன் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரு, இந்த ஸ்லீவ் போட்டு இவ்வளோ பண்ணி இப்படி செஞ்சு கொடுத்துட்டாரு. இந்த ப்ளவுஸில் நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லீவுக்கே வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது என்ன ஏதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக்லேயே வந்து உங்களுக்கு இந்த நெக்கு தான் ரொம்ப வந்து தொந்தரவு. சில பேர் வந்து எனக்கு லூஸ் இங்கே இறங்கி வந்துடுது, எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக உட்கார மாட்டேங்குது, அது நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் கரெக்டாக அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு மாத்திரமே நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அதில் வந்து ஒருத்தர் சில பேர் காலருக்கு எப்படி இப்போ நார்மலாக இது ப்ளவுஸ் இருக்க விட்டுட்டேன். இந்த ப்ளவுஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது காலர் வேணும்னு கேட்குறாங்க. இந்த காலரில் நம்ம இப்படியே கட் பண்ண முடியாது. அதுக்கு கட்டிங் மெத்தட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த லூஸு வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த லூஸு வர்றது எப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். நான் இந்த ஆர்முல்
இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பேக் எல்லாம் ஒரு வீடியோ தரேன். இது நீங்கள் இது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நெக்கும் ஸ்லீவும் அந்த லூஸு நெக்கு எப்படி லூஸு வருதோ அது மாத்திரம் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறேன். இது நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். எனக்கு வந்து நீங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். இது பார்த்துட்டு செய்யுங்க. வீடியோ வந்து இதே ப்ளவுஸை நான் உங்களுக்கு டிச்சிங் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு கட்டிங் பண்ணி கொடுத்துட்டேன். டிச்சிங் பண்ணுறதும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? டிச்சிங் பண்ணுறத நான் உங்களுக்கு இது ஒன்று இப்போயே ஒன்று டிச்சிங் பண்ணி அது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா இது கட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன், டிச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். நான் அது எப்படி க்ரீட்டாக என்னென்ன ஏதுன்ட்டு நான் எப்படி பண்ணணும் ஒரு எம்எம்முக்கும் நான் பண்ணிவிட்டு தைச்சி காட்டுறேன் நான். ஓகே பாருங்கள். தேங்க்ஸுங்கப்பா.